முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆமப்பு இந்த வீடு விளங்காது. இந்த விஜய் வர்றதுல நாங்க சீமான் வேணா பதறலாம், அது அவருக்கு பயம் இருக்கும். ஸ்கிரிப்டை வச்சு நடிச்சு தலைவரா வர்றது முதல்வரா வர்றதுங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காது. ஒரு கூட்டம் தேர்தல் அரசியலை தீர்மானிக்காது. அவன் காசு கொடுக்கறான், காசு கொடுக்கல, காசு கொடுத்த கூட்டம், நாங்க காசு வாங்காத கூட்டம், எல்லா கூட்டத்தையும் நாங்க இந்த மாதிரி ஒரு காப்பரி கூட்டத்தை நான் என்னோட அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு காப்பரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. பேஞ்சிட்டு நீ உன்னோட தலைவரை வரவேற்கலன்னு யாரு இப்ப ஒன்னு அடிச்சா? தலைவர் எழுச்சி தமிழருக்கு தமிழக முதல்வர் பதவியை விட்டு கொடுக்கவோ அல்லது கொடுக்கவோ தயாரா இருக்காரா? அதுக்கான தகுதி எங்கள்கிட்ட இருக்கு. என்ன துணிச்சல்? கிருஷ்ணசாமி போய் உறவு கொள்ற அல்லது கூட்டணி வச்சுக்கிற எந்த கட்சியும் விளங்கவே விளங்காது. இதுதான் விஜய் கட்சி ஊத்தி மூடிக்கிறதுக்கான. விஜயை பத்தி ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? அவருக்கு உதவி பண்ணாரு, இவருக்கு உதவி பண்ணாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாருன்னு குறைந்தபட்சம் நடிகர்களுக்கு டிக்கெட்டை கூட அவர் இலவசமா அவர் படிச்ச இடத்துல கூட இதுவரைக்கும் கொடுக்கல. டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்துசாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தஞ்சை புதுக்கோட்டை மண்டல செயலாளர் தோழர் சதா சிவகுமார் அவர்கள். தோழருக்கு வணக்கம். வணக்கம் தோழர். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன் தோழர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தோழர். தோழர், நேற்றைய தேதிக்கு திருச்சியே அல்லோலப்பட்டுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் கிரவுடு திருச்சியில கூடி ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ 6 மணி நேரம். என்ன அல்லோலப்பட்டது? இந்த பூச்செடி எல்லாம் உடைச்சாங்களா? அதுவா? இல்ல தோழர், அந்த மாதிரி இல்ல தோழர். அதாவது அதிகமான கிரவுடுனால அங்க நிரம்பி வழிஞ்சதுல இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. பட் ஆனா அந்த கிரவுடுனால ஏகப்பட்ட டிராபிக், திருச்சியோடைய டிராபிக்கே மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளா இருக்கு. தமிழக முதல் அரசியல் கட்சி தாவேகா கிடையாது. தமிழகத்தோட முதல் அரசியல் என்ன கேட்க வரேன்றது முன்னாடி நீங்களே தாவேகான்னு சொல்லிட்டீங்க. விஜய் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டுல மையம் கொண்டு இருக்கிறாங்க, ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாங்க, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க, எல்லாம் நடந்திருக்கு, ஒன்னும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த மாதிரியான ஒரு காப்பரி கூட்டம், இந்த மாதிரி ஒரு காப்பரி கூட்டத்தை நான் என்னோட அரசியல் அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு காப்பரி கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க அப்படி சொல்றீங்க. ஆனா நேற்று அந்த விஷுவல்ஸ்ல நம்ம பார்க்கும்போது கூட காவல்துறையினோட இது அவங்க அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான வேலையை செய்யல அப்படிங்கிற மாதிரி தானே தெரியுது. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. அதாவதுங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஏர்போர்ட்டுக்கு விமான நிலையத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா அந்த அரசியல் கட்சிக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். லிமிட்டெட் பர்சன் தான் தலைவரை ரிசீவ் பண்றதுக்கு அந்த ஏர்போர்ட்டுக்குள்ள அனுமதிக்கணும். இவன் சாடா அந்த இடத்துல போய் இப்போ நின்னானா அந்த ஏர்போர்ட்ல வர்றவங்க என்ன விஜய் மட்டுமா வர்றாரு? மத்த யாரும் அந்த பயணிகள் வரலையா? பேசஞ்சர்ஸ் இல்லையா? அவங்க எல்லாம் எந்த சூழ்நிலையில ஒரு உயிருக்கு ஆபத்தான நிலையில ஒரு பேஷண்ட் கூட வரலாம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட இங்க இந்திய மருத்துவத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி பாக்குறதுக்கு கூட வரலாம். எவ்வளவு பேர் எவ்வளவு சிரமத்துக்குள்ள ஆளாகி இருப்பாங்க. நீனா இந்த நாட்டை காவந்து பண்ண போறா? ஒரு தலைவரை ஒரு சுய கட்டுப்பாடு தன்னொழுக்கம் இல்லாம நீ இருக்கிற பேரிக்காடுல இருந்து இருக்கிற பூச்செடியில இருந்து வச்சிருக்கிற அனைத்து தடுப்புகளையும் அடிச்சு மேஞ்சிட்டு நீ உன்னோட தலைவரை வரவேற்கலன்னு யாரு இப்ப ஒன்னு அடிச்சா? இது எவ்வளவு பேருக்கு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு பேருக்கு சங்கட்டமா இருக்கு. அதை காவல்துறையில சரி பண்ணிருக்கணும். அந்த ஏற்பாடுகளை முன்னேற்பாடுகளை காவல்துறை சரி பண்ணிருக்கணும். அப்படி இல்ல. அவன் அதாவது அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த வானர கூட்டம்னு, அது மாதிரி 4 திசையிலையும் மேலே இருந்து ஒருத்த குதிக்கிறான், இங்க இருந்து ஒருத்த ஓடியாடுறான், அங்கே இருந்து ஒருத்த ஓடியாடுறான். ஒரு இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவோ தலைவர்கள் ஏர்போர்ட்டை கடந்து போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க ரிசீவ் பண்றதுக்கு. அந்த கட்சியோட முன்னணி நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், லிமிடெட் பர்சன், இவ்வளவு பேர் தான் வரணும்,
அப்படிங்கிற சில ஒரு வரைமுறை இருக்கு. நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த கட்சி ஒரு புதிய கட்சி, இது ஒரு ரசிகர் மன்றமா இருந்து கட்சியா மாறுது. ரசிகர் மனோநிலையில இருக்கிற இளைஞர்கள் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட். அவங்க சினிமா தியேட்டர்ல அவங்க விசிலடிக்கக்கூடிய ஒரு கூட்டமாவும், தன்னுடைய தலைவர் வந்து அவருடைய கையை பார்த்தா, காலை பார்த்தா, தலையை பார்த்தா, முடிய பார்த்தா அவங்க அதுக்காக அவங்க ரியாக்ட் பண்ற மாதிரி இருக்கிற நபர்கள். அவங்கள இதுல இரண்டாம் கட்ட தலைவர்கள்னு அப்படி ஒண்ணும் அடையாளப்படுத்த மாதிரி மற்ற அரசியல் கட்சி மாதிரி இப்ப உங்க கட்சியிலனா உங்க தலைவர் வராருன்னா அடுத்தடுத்த பொறுப்புல பொதுச் செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள் அப்படின்னு வரிசையா மாவட்ட செயலாளர்கள்னு பொறுப்பு இருப்பாங்க. இப்ப இங்கேயும் பொறுப்புல இருப்பாங்க. ஆனா அவங்க ஒரு ஆளுமையான நபர்களா, அவங்க சொல்ல கட்டுப்படக்கூடியவர்களா அவங்க எல்லாம் இருப்பாங்களா மற்றவங்க எல்லாம் அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்விக்குறி. நிச்சயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு அந்த இடத்துல ஒரு காவல்துறை, இந்த அரசு தானே அதை சரிப்படுத்தணும். இல்ல, நீங்க சொன்னதுல இருந்தே மக்களும் புரிஞ்சுக்கணும். நானுமே அந்த செய்தியில இருந்தே தொடங்குறேன். அது ரசிகர் கூட்டம். நாட்டை பாதுகாக்கிறதுக்கோ இந்த மாநிலத்தை ஆள்றதுக்கான தகுதி அடிப்படையில அவங்க இன்னும் வளரல. இதுக்கு சாட்சி இந்த திருச்சி விமான நிலையம் உள்ளிட்ட இப்ப இருக்கிற ஆர்ப்பரிப்பு தான். அதை தாண்டி நான் நீங்க சொன்ன செய்தியிலிருந்து அடுத்தடுத்து போனதுனால நம்ம அதை சொல்ல மறந்துட்டோம். விஜயோட தாவேக அரசியல் கட்சியை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. அத நம்ம வந்து 1000 பூக்கள் மலரட்டும்னு சொல்லி மாவோ சொல்லியிருக்காரு. எங்க கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக அந்த செய்தியை தான் சொல்லியிருக்காரு. அவரோட செய்தியிலிருந்து தான் நான் அவர் சொன்ன செய்தியையே அப்படி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதாவது அனைத்து அரசியல் கட்சிகளையும் அனைத்து இயக்கங்களையும் ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வருவதே பாசிசத்தின் மறுவடிவம். அதான் எங்க தலைவர் சொல்றாரு. அதாவது இது ஒரு ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. நம்ம நுழைய முடியாத இடத்துல இன்னொரு அரசியல் கட்சிகள் நுழையும். நம்ம சொல்ல முடியாத செய்தியை இன்னொரு அரசியல் கட்சிகள் செய்யும். நம்ம திரட்ட முடியாத சில நடவடிக்கைகளை இன்னொரு அரசியல் கட்சிகள் திரட்டும். அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த தமிழ் சமூகத்துல, பொது சமூகத்துல வரவேற்கக்கூடிய செயல்படக்கூடிய தேவை வந்து இப்ப இருக்கு. அதனால நம்ம அவங்கள வரவேற்கிறோம். அதே நேரத்துல மக்களோடு அவர்களுடைய செயல் வடிவங்களுக்கு, அந்த மக்கள் இன்ன துன்பங்களுக்கு முகம் கொடுத்து அவர்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த நாட்டை தலைமை தாங்கக்கூடிய பண்பு அவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். அது காலம் தீர்மானிக்கும். ஆனால் இந்த மாதிரி செயல் வடிவம் இல்லாதவர்கள், மக்களை திரட்ட வலிமை இல்லாதவர்கள், அமைப்பாய் திரள முடியாதவர்கள், மக்களோடு நெருக்கமாக இல்லாதவர்கள் உதிர்ந்து போவார்கள் என்பதுதான் வரலாறு. இல்ல, நீங்க மக்களை திரட்ட முடியாத இன்னைக்கு அங்க கூடின கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொறுப்பாளர்கள்லாம் சொல்றாங்க, நாங்க திரட்டாத கூட்டம், இது தானா வந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ஒரு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் 6 மணி நேரம் அவர் டிராவல் பண்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு. அந்த இடத்துல அவர் திருச்சியில என்ன பேசினாரு அப்படிங்கிறது அங்க கேட்க முடியல. அங்க அந்த மைக்ல ஏதோ பிரச்சனை, ஆடியோல ரிசீவிங்ல ப்ராப்ளம் இருந்தது. பட் ஆனாலும் அங்க மரக்கடையில அவ்வளவு பெரிய கூட்டம், அவர் வரவழியில கூட்டம் இருந்தும் மரக்கடையில அவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தும் ஒரு செய்தியை அவர் பாஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டார். அத அரியலூர்ல வந்து அவர் பேசினார். அந்த பேச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க நான் சில விஷயங்களை திருச்சியில பேசுறது எல்லாரும் கேட்கல, நான் அதை இங்க பேசிடுறேன்னு சொல்லிட்டு அதை பேசுறாரு. அவரு பொதுவா சில விஷயங்களை சொல்றாரு. திருச்சி தான் எல்லாத்துக்கும் மையமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த திருச்சியில தான் பல விஷயங்களை சொல்றாரு. அண்ணா வந்து இங்கதான் தீர்மானம் போட்டு அரசியல்ல வாக்கரசியலுக்கு உள்ள வந்தாரு, தேர்தல் அரசியல்ல பங்கெடுத்தாரு, எம்ஜிஆர் இங்கதான் திட்டமிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அப்ப அவருக்கு இதே மாதிரி விஜய்க்கு இந்த திருச்சியில தொடங்கி இருக்கிற இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் திருப்பு முனையா அமையுமா? அமையாது. இப்படி அமையாது அமையாது அமையாது. அதாவது இந்த அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த காட்டுமிராண்டி கூட்டம் ஒரு முதல்ல வந்து இவங்களை பத்தின மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் அதிர்ச்சியும் தான் இருக்கு. இந்த சமூகம் கடந்து வந்த பாதை, தமிழ் சமூகம் சந்தித்துக்கிட்டு இருக்கிற வேதனை, இன்னல், இதையெல்லாம் இவன் நினைச்சு பார்க்காம கொஞ்சம் கூட இந்த சமூகத்தின் மீது அக்கறை இல்லாம விஜய் சொன்னது மாதிரி
எனக்கு பணம் சம்பாதிக்கணுங்கிற எந்த நோக்கமும் கிடையாது, என்னகிட்ட இல்லாத பணமும் இல்லை. நான் இனிமேதான் இந்த அரசியல் கட்சியை துவங்கி பணம் சம்பாதிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை அப்படிங்கிறாரு. இல்ல இல்ல அப்படி அதை நினைக்க முடியாது. இவ்வளவு காலமா, அரை நூற்றாண்டு காலமா விடுதலை பெற்ற இந்தியாவுல இன்னைக்கு பல்வேறு பிரச்சனைகளை முகம் கொடுத்திருக்கிற, களத்துல நிக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை என்ன பண்றது? நீங்க சினிமாவுக்கு போறீங்க, நடிக்கிறீங்க, தொடர்ந்து பணம் சம்பாதிக்கிறீங்க, உங்களோட வயசு போகுது, உங்களோட இளமை போகுது, உங்களோட நடிப்பு வாய்ப்பு குறையுதோ குறையலையோ, ஆனா நீங்களே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துக்கிட்டு தேர்தல் அரசியல்ல தமிழகத்தோட முதல்வர் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி களத்துல நின்று, அது இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், தமிழ் தேசிய பிரச்சனையா இருக்கட்டும், சாதிய ஒடுக்குமுறையா இருக்கட்டும், ஏகாதிபத்திய பிரச்சனையா இருக்கட்டும், மீத்தேன் திட்டமா இருக்கட்டும், இப்படி பல்வேறு போராட்டங்கள்ல களத்துல நின்று சிறைக்கு போய் களி தின்ன, பல்வேறு இன்னல்களை அனுபவித்த இந்த அரசியல் கட்சி தலைவர்களை நான் இவருன்னு குறிப்பிட்டு சொல்லல, தியாக தலைவர், எழுச்சி தமிழர் உள்ளிட்ட பல்வேறு இது போன்ற பல பேரை சொல்லலாம். அந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை என்ன பண்றது? இப்ப நீங்க திடீர்னு குதிச்சு நாங்க தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம், நாங்க தமிழகத்தோட முதல்வர், 2026 விஜய் தான் தாவேகா தான் அப்படின்னு சொன்னா இது என்னங்க இது போக்குது? இது இப்ப நீங்க உங்க ஒரு வைத்தறிச்சல் இருந்து சொல்ற அப்படி கிடையாது. வைத்தறிச்சல்லாம் என்ன வைத்தறிச்சல்? அதாவது எல்லா நடிகர்களையும் நம்ம சிவாஜி கணேசன் காலத்திலிருந்து தொடர்ச்சியா பார்த்துட்டோம். நடிகரா இருந்து கட்சி ஆரம்பிச்சவங்களோட இது வரலாறு, அவங்களோட முடிவு எங்க போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அம்மையார் ஜெயலலிதா தொடங்கி எம்ஜிஆர் வரைக்கும் அவங்க நடிச்சதுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு தேர்தலுக்கு வரல. அவங்க நடிக்கிற காலத்திலேயே தன்னோட பங்களிப்பை பொது சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜயகாந்தை எடுத்துக்கிட்டாலும் அவர் நடிக்கிற காலத்துல திரையிலையும் சரி தரையிலையும் சரி அவரோட தொண்டு, அது சாப்பாடு உணவு போடுறதா இருக்கட்டும், மத்த டொனேஷனா இருக்கட்டும், மத்த பல்வேறு விடயங்களா இருக்கட்டும், எல்லாம் அவரு சார்ந்து அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. காலம் அவரை அரசியலுக்கு கொண்டு வந்தது. பட் ஆனா விஜய் எப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் இல்ல. எல்லாருமே நீங்க நடிகர்களுடைய சரி நெகட்டிவா இருக்கிறவங்களை பத்தியே சொல்றீங்க. யாராரு நெகட்டிவா அரசியல்ல தோத்தாங்களோ அவங்கள பத்தி சொல்றீங்க. விஜயகாந்த் தோக்கல, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர். எம்ஜிஆர் தமிழக முதல்வரா வந்தாரு, ஜெயலலிதா தமிழக முதல்வரா இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஆளுமை சக்தியா வந்தாங்க. ஜெயலலிதா ஜெயிச்சாரு. ஆமா, என்.டி. ராமராவ் அசைக்க முடியாத முதலமைச்சரா இருந்தாரு. ஆமா, இப்படி எல்லாம் ஜெயிச்சவங்களுடைய வரலாறு இருக்கு. ஒரு துறையில ஜெயிச்சவங்களோட வரலாறு இருக்கும், தோத்தவங்களோட வரலாறு இருக்கும். ஆமா, அப்ப இந்த மாதிரி ஏன் இவரு ஒரு ஜெயிச்சவங்க லிஸ்ட்ல வரக்கூடாது? இல்ல, அதாவது 1000 பூக்கள் மலரட்டும்னு சொன்ன அந்த கதை தான். அவர் வர்றதுல நமக்கு மாற்று அவர் கிடையாது. நம்ம கட்சி தோழர்களை, நம்ம விடுதலை சிறுத்தைகளோட இளைஞர்களை இவரு திசை திருப்பிடுவாரு, இவங்க மடைமாற்றி போயிருவாங்கிற அளவுக்கு தற்குறி யாரும் இங்க வீசிக்கவுல கிடையாது. எங்களுக்கு அவர்னால எந்த பயமும் கிடையாது, எந்த ஒரு அச்சுறுத்தலும் கிடையாது. சீமான் அடிக்கடி அவரை பத்தி பேசுறாரு. அவரு பயமோ? அவரு நேரடியா உரிமையில அணில்னு வேற சொல்றாரு. அவருக்கு என்ன பயமோ? அவரு பயமா இருக்கும். என்ன பயமா இருக்கும்? என்ன எல்லாம் நம்ம கடந்த காலத்துல இருந்து படம் ஓட்டிக்கிட்டு இருந்தோம், படம் இப்ப ஓடல, டோட்டல் ஃபிளாப் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன ஆமகரினோ உட்கார்ந்து சாப்பிட்டோம்னோ, துப்பாக்கி பயிற்சி எடுத்தோம்னோ, இவரு ஈழ விடுதலை போராளி மாவீரன் பிரபாகரனை பத்தி கதை விட்டோம். எல்லாம் போயிட்டு இருந்தது, பீக்ல போனது. ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே ரிவர்ஸ் ஆனது. மக்கள் நம்ப தயாரா இல்ல. விஜய் களத்துக்கு வந்துட்டாரு. சீமானோட ஆல்டர்னேட் விஜய் அப்படின்னு சீமான் பதறாரு. அங்க அவருக்கு ஆபத்துன்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். எங்களுக்கு நாங்க பொது அரசியல்ல இருக்கோம். திரட்டப்பட்ட ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலமா இந்த சமூக தளத்துல நாங்க நிக்கிறோம். எங்களோட கருத்தியல்ல யாரும் விஜய்னு இல்ல, யாரும் டச் பண்ண முடியாது. இல்ல, நேத்தி பேசினப்ப கூட விஜய் பாஜகவே கடுமையா சாடி இருக்கிறாரு. அரியலூர்ல பேசின இடத்துல அவங்க மேல இருக்கிறவங்க தான் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு தான் திமுகவும் பேசுறாரு. அப்புறம் மேல அவங்க ஓட்டு திருடர்களா இருந்திருக்காங்க, இன்னைக்கு இந்திய அளவுல மிகப்பெரிய விஷயமா
ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணியுடைய தலைவரா இருக்கிற ராகுல் காந்தி அவர்கள் எதை முன்னெடுத்து போறாரோ அந்த விஷயத்த பேசுறாரு. ஓட்டையே திருடுறாங்கன்னு பாஜகவை கடுமையா சாடுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து நீங்களும் பாஜகவை எதிர்க்கிறீங்க, அவரும் பாஜக இல்ல. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் விஜயோட ரிலீஸ்ல அத சொல்ல தவறிட்டாரு. அதனால பல விமர்சனம் விஜயை நோக்கி வந்தது. செகண்ட் ரிலீஸ்ல பேலன்ஸ் பண்றாரு. பேலன்ஸோ அல்லது சொல்ல தவறிட்டாரோ, பட் இவரோட கருத்து நீடித்து நிலைத்து உறுதியாக இந்த தமிழ் சமூகத்தை, இந்திய ஒன்றியத்தை பாதுகாப்பதாக இருந்தால் வரவேற்கிறோம். இப்ப அவரு திமுகவை சாடுற அளவுக்கு அண்ணா திமுகவை சாட மாட்டேங்கிறார். இதை என்னவா நினைக்கிறீங்க? ஏன்? அதாவது ஆளும் கட்சி மேலதான் விமர்சனத்தை, குற்றச்சாட்டை வைக்க முடியும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அல்லது அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கிறவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி மேல கடுமையான விமர்சனம் இருக்கலாம், அல்லது கடும் கோபம் இருக்கலாம். அது எழுதி கொடுக்கிறவங்களதான் கேட்கணும். இல்ல, இப்ப எதை எடுத்தாலும் இதுவரைக்கும் இங்க தமிழ்நாட்டுல இருந்தது என்னன்னா, திமுக அண்ணா திமுக. ஒண்ணு அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும், திமுக எதிர்கட்சியா இருக்கும். இல்ல திமுக ஆளுங்கட்சியா இருக்கும், அதிமுக எதிர்கட்சியா இருக்கும். இப்படியே போயிட்டு இருந்த சூழல்ல இவர் வந்து டைரக்டா டேரிங்கா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு? இங்க போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அப்ப அந்த லிஸ்ட்ல அதிமுக இல்லையா? இல்ல, அதிமுகங்கிறத அதை நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்ல. ஆனா பட் புதுசா நியூ என்ட்ரி வந்து நாங்க தான் போட்டி அப்படின்னு சொல்றது அவங்க மேல வச்சிருக்க ஒரு கான்பிடென்டா கூட இருக்கலாம். நாங்களா என்ன ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடுறதா வீட்டுக்கு? விஜய் நீங்க தான் திமுக கூட்டணியில இருக்கீங்க. அப்படி இல்ல, அவர் உங்களை எல்லாம், அதாவது கூட்டணியில இருக்கிறோம், எதிர்கட்சியாவும் செயல்படுறோம், அரசுக்கு கடுமையான சார்ஜ் பண்றோம். அரச பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னைக்கு விசிகாவை தவிர வேற எந்த அரசியல் கட்சிக்கும் ஆளுங்கட்சியை நோக்கி சொல்றதுக்கு எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடிக்கு கூட திராணி இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை நெஞ்சுறுதியோடு கூட்டணி கட்சிக்குள்ள இருந்துகிட்டு எதுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மதிப்பிற்குரிய திருமாவளவன் தான். இதை தவிர வேற யாராலையும் இங்க திராணி இல்ல. நாங்க தான் இங்க ஆளுங்கட்சி, நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தான் மையமும், நாங்க தான் போக்கஸ் பாயிண்ட், நாங்க தான். சரி, விஜய்க்கு இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குது, ஏன்னா அவர் திரட்டாமே இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு. ஏன் இது ஓட்டா மாறாத? அதாவதுங்க, வந்த நபர்கள் அந்த இளைஞர் கூட்டம் எல்லாம் ஒரு நடிகரை பார்க்கணும். விஜய் ஒரு மாயையில ஓடுறான். இப்ப ஒண்ணும் இல்ல, இந்த கூட்டம் அப்படியே வந்து விநாயகர் சதுர்த்தி முந்தா நாள் நடத்தினவன் தான். பட் ஆனா மேடையில என்ன பண்றாரு விஜய்? பிஜேபிய, இந்துத்துவ சக்திகளை, சங் பரிவாரங்களை எதிர்க்கிறாரு. பட் வந்த கூட்டம் அதை தான் கைத்தட்டுது, அதையும் கைத்தட்டுது. முந்தா நாள் விநாயகர் சதுர்த்தியையும் காவி துணியை கட்டிக்கிட்டு நடத்துது. இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எதிர்காலத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. அலைகளின் மீது சவாரி செய்யும் நீர் குமிழிகளை போல இங்க இருக்கிற இளைஞர் இருக்கிறான். இதுதான் இப்ப பிரச்சனையே. அவனுக்கு எந்த திட்டம் இல்லை, எந்த நோக்கம் இல்லை, இந்த நாட்டை பத்தியோ இந்த தமிழகத்தை பத்தியோ எந்த கவலையும் கிடையாது. எங்க ஆர்ப்பரிச்சு ஒரு கூட்டம் இருக்கோ அதை நோக்கி ஓடுறவன் தான் இப்ப இருக்கிறவன். அப்படிதான் அது அமையுமே தவிர இது நிச்சயமா வாக்கு வங்கியா மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க எப்படி சொல்றீங்க? நேற்று இளைஞர் கூட்டம் மட்டும் இல்லையே, பெண்களும் மிக அதிகமாக திரண்டு இருந்தாங்களே. உண்மையிலேயே சொல்றேன், அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பங்கெடுக்கிற கூட்டத்துல ஒரு பொண்ணு மப்ளர் துண்டு போட்டிருக்கு, தாவேக்கா துண்டு போட்டிருக்கு, நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு உட்காருது. இன்னொரு பொண்ணு காலை பிடிச்சிக்கிட்டு உட்காருது, தூக்கிக்கிட்டு ஓடுறாங்க. ரொம்ப வைத்தறிச்ச கொடுமையா இருக்கு. காசு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு கரை சேர்ப்போம்னு நினைச்சு ஒரு பொண்ணை ஆளாக்கி படிக்க வச்சா அத மைக்க கொண்டு வந்து கொடுத்தவன எங்களுக்கு அந்த ஸ்லாங்க பாருங்க. சின்ன சின்ன பொண்ணுங்க, எங்களுக்கு ஆளே இல்ல, ஸ்டாலின் ஆளே இல்லைன்னா உதயநிதி அவெல்லாம் ஆளே கிடையாது, தாவேக்காதான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே ஒரு கோரஸ் ஓடு கத்துறான். இது என்ன போக்குது? என்ன போக்குது? விஜய் அப்படின்னா அவரோட கொள்கையை அறிவிச்சாரா, அவரோட கோட்பாடு அறிவிச்சாரா, அவரு என்ன இந்த நாட்டுக்கு செய்ய போறோம்னு அறிவிச்சாரா? அவர் ஒரு நடிகர், நீ அவங்களோட ரசிகர், அவ்வளவுதானே. 3 மணி நேரத்துல பார்த்த அந்த விஜய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆட்டம் ஆடுனா, ஒருவேளை விஜய் நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒருவேளை தமிழகத்தின் முதல்வராகவோ அல்லது இந்த நாடு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டாலோ
இந்த தமிழகம் முழுவதும் ஷூட்டிங் ஸ்பாட்டா வேணா மாறலாமே தவிர, இந்த திருச்சியில நடந்தது பாருங்க, அது மாதிரி கபலீகரமா ஆகலாமே தவிர நிச்சயமா ஒரு சமூக மாற்றம் ஏற்படாது. எப்படி சொல்லிருப்பீங்க? ஆமா, நீங்க அவ்வளவு பெரிய கூட்டம் வந்து நிக்கிறான். குரங்கு கையில கிடைச்ச பூமாலை, குரங்கு கையில கிடைச்ச பூமாலை விஜய், அவ்வளவுதான். வந்தாடுறாங்க, புது விளக்கமாறு நல்லா கூட்டுறாங்க. இல்ல, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியும் ஆள் திரட்டுவதற்கு கஷ்டப்படுறாங்க. ஆமா, மிக எளிதா வந்து அவ்வளவு மக்கள் அவருக்கு திரள்றாங்க. இப்படி சொல்லிட்டீங்க. இல்ல, அதாவது தமிழகத்தோட கலாச்சாரம் அப்படி இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தின் பேர் வந்து சினிமா மோகத்துல இருக்கான், நடிகர் முகத்துல இருக்கான், ரசிகன்கிற ஒரு நிலையிலிருந்து விஜயை பார்க்கும் பொழுது அது அப்படிதான் இருக்கும். விஜயே பார்த்திருக்க மாட்டான், ஆனா அவரை நோக்கி ஓடுறான். நான் பார்த்துட்டேன்னு ஒரு பொண்ணு அழுவுது, விஜயை நான் பார்த்துட்டேன் என்னடான்னு கேட்டா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. நம்ம வீட்டை பத்தி நினைக்கல, நம்ம குடும்பத்தை பத்தி நினைக்கல, நம்ம குடும்பத்தோட வறுமையை பத்தி நினைக்கல, விஜயை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு புழுங்கி 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 அழுகுது அந்த பொண்ணு. உண்மையிலேயே சொல்றேன், இந்த நாடு இப்படி போனா சினிமா மோகத்திலிருந்து இந்த நாடு விடுபட வேண்டும். சினிமாங்கிறது தேவை, கலைத்துறை வந்து இந்த தமிழ் சமூகத்துக்கு தேவை. கலைத்துறை தான் ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற கடந்த கால வரலாறுகள் நல்ல படங்கள் மூலமா. ஆஃப் ஆயில் போடுறது, ஆம்லெட் போடுறது, பம்பரை விடுறது கிடையாது. பம்பரை விடுறதோ ஆஃப் ஆயில் போடுறதோ ஆம்லெட் போடுறதோ கிடையாது. நல்ல படங்கள் மூலமாக ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த மாதிரியான ஒரு அபரிவிதமான கண்மூடித்தனமான சினிமா மோகம் அபத்தமானது, மிகவும் ஆபத்தானது. இது இளைஞர்கள் வந்து அதிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். சுய கட்டுப்பாட்டோட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும், சுய அறிவோடு சுய நினைவோடு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அப்ப அரியலூர்ல திருச்சியில அவர் பேசுனதுக்கு அப்புறம் நேத்திய ஷெட்யூல் படி பெரம்பலூர்லயும் பேசுறதா திட்டமிட்டிருந்தாங்க. பெரம்பலூர்ல அவர் பேசாம போயிட்டார், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு கிளம்பிட்டார். அப்ப சில பெண்கள்கிட்ட, அதுல இஸ்லாமிய பெண் ஒருத்தருடைய காணொலி பார்த்தேன். அவங்க வந்து விஜய்க்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இது என்ன மாதிரியான? அதெல்லாம் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி. நீங்க சொன்னீங்க என்னங்க இவ்வளவு கூட்டம் இருக்கு, நீங்க திடீர்னு ஓட்டு இவ்வளவு கூட்டமும் ஓட்டா மாறுனீங்க, நான் மாறாதுன்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க? இதான் ஃபிராக்ஷன் ஆஃப் டைம். இல்ல, அவங்க அந்த அம்மா எதுக்கு சொன்னாங்கன்னு இருக்கு. பார்க்க வரல, கைய காமிக்கல, தலைவரை மாத்திட்டாங்க. அல்லது தலைவர் மீது, அவங்க மானசீகமா சொல்ற தலைவர் மீது வெறுப்பு. இதுதான் காலம் தீர்மானிக்கும். விஜய் வந்திருக்காரு, காலம் இருக்கு, தேர்தல் இருக்கு, அவரோட நிலைப்பாடு இருக்கு, கூட்டணி இருக்கு, அவரோட கொள்கை இருக்கு, தேர்தலுக்கு வைக்க வேண்டிய அஜெண்டா இருக்கு. இதெல்லாம் மாத்தும். இல்ல, இங்க இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போய் உட்கார்ந்து பேசுற அரசியல் வல்லுநர்கள், பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப சிலரு நீங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க, சிலர் வந்து இல்ல இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும், இது வந்து வரலாறு காணாத கூட்டம், இது வந்து நிச்சயமா ஓட்டர்ஸா மாறுவாங்க, ரசிகர்கள் தானே ஓட்டர்ஸா மாறுவாங்க, இது நிறைய பேருக்கு நடக்கலையான்னு கேக்குறாங்க. இல்ல, இது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? இல்ல, அப்படி இல்ல. அதாவதுங்க, தமிழக இளைஞர்களை வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. ஒரு 10-5% பேரு இப்படி கண்மூடித்தனமா இருப்பான். இந்த தமிழ் சமூகத்துக்காக வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு மெரினாவுல திரண்டது இளைஞர்கள் தான். அவன் இந்த பக்கம் வந்திருக்க மாட்டான். நீங்க வேணா ரீப்ளை போட்டு பாருங்க. அவன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் மெரினாவுல திரண்டான். அவன் இங்கேயும் வந்திருக்க மாட்டான், முந்தா நாள் கொண்டாடின விநாயகர் சதுர்த்திக்கும் போயிருக்க மாட்டான். அதாவது கடவுள் நம்பிக்கையை நான் இதை குறைச்சி மதிப்பிடல. கடவுளின் பேரில் மதத்தை வியாபாரமாக அல்லது மதத்தை கேடயமாக பயன்படுத்துவதை தப்புன்னு சொல்றோம். அந்த மாதிரி குறிப்பிட்ட இளைஞர்கள் ஸ்டாண்டர்டா நிக்கிறான், கொள்கை ரீதியா நிக்கிறான், கோட்பாடு ரீதியா நிக்கிறான். பட் இந்த பையங்க இருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடுவான் பாருங்க, அல்லது அடிச்சுக்கிட்டு சட்டையை புளிஞ்சு ஊத்திக்கிட்டு வருவான் பாருங்க, அந்த டிக்கெட் வரலாம். காலம் இருக்கு, அவனும் மாறுவான். அது மாதிரி இந்த விஜய் வந்து வர்றதுல வந்து நாங்க வந்து சீமான் வேணா பதறலாம், அது அவருக்கு வந்து பயம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு மாதிரியான ஒரு மாய அரசியலை நடத்தி தமிழ்நாட்டு மக்கள் உள்ளிட்ட உலக நாடுகளையும் ஏமாத்தி பல கட்டுக்கதைகளை சொல்லி பல புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விட்டு களத்துல நிக்கிற மாதிரி நின்னாரு, காலி பண்ணி போயிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப விஜயோட வருகை சீமான அச்சுறுத்தலாம், சீமான் பயப்படலாம்,
பட் எங்களை மாறி கருத்தியலா நிக்கிற, சமூகம் சார்ந்து நிக்கிற, இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய, இந்த நாட்டு மக்களை நேசிக்கக்கூடிய எங்களை வந்து விஜயோட வருகை வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணவும் முடியாது. நாங்க அதை பத்தி கவலையும் படல. இப்ப நான் என்ன சொல்றேன், இது இப்ப இதுவரைக்கும் இங்க திராவிட ஆட்சி, திராவிட கட்சிகள் தான் ஆண்டு. அதிமுக இன்னைக்கு அது வந்து திராவிட கட்சியா இல்லைனாலும் பேரளவுல அது திராவிட கட்சி தான். அதிமுக திமுக மாத்தி மாத்தி ஆண்ட இவங்க அப்போ ஒரு மாற்று தேடும் போது, இப்ப நீங்க எல்லாருமே ஒரு கூட்டணியில போயிடுறீங்க. நீங்க இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்கீங்க, சில கட்சிகள் அதிமுக கூட்டணியில இருக்கு. இப்படி இருக்கும்போது மாற்றா ஒருத்தர், நான் எந்த கூட்டணியிலும் இல்ல, நான் தனியா வரணும், ஒரு மாசா இருக்கிறாள். இப்ப சீமான் மாதிரி ஒரு ஓட்டு வங்கி இல்லாத, சீமான் மாதிரி ஒரு பிதற்றக்கூடிய நபரா ஒருத்தரை பார்த்து அவரை புறந்தல்றாங்க, மக்கள் புறந்தல்றாங்க. அந்த மாதிரி இல்லாம இவர் தனியா இவ்வளவு பெரிய மாசோட வரத நம்ம வரவேற்க வேண்டியதானே? ஏன் நம்ம வந்து விஜய எதிர்க்கணும், இல்ல விஜய வந்து இப்படி நம்ம எதிரான நிலையில பார்க்கணும்? இல்ல அப்படி இல்ல. அதாவது நடிக்கிற காலகட்டத்துல எவ்வளவோ தமிழ்நாடு அளவுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. எவ்வளவு பெரிய எல்லாரும், அதாவது நட்சத்திரங்கள் முதற்கொண்டு குரல் கொடுக்கிற அளவுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தை சூழ்ந்திருக்கு, நடந்திருக்கு. ஆனா இப்ப நடிகர் சூர்யா இருக்காரு பாருங்க, அவர் நடிச்சிட்டு தான் இருக்காரு. அவரு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு, தமிழக அரசோட விருது உள்ளிட்ட. அவரோட படமெல்லாம் ரொம்ப அவார்டு பிலிம். ஒரு ரொம்ப குணச்சித்திர நடிகர் அவரு. இயல்பாவும் ஒரு சிறந்த மனிதர் வந்து எல்லாருமே சொல்றாங்க, நான் உட்பட அவரை மதிக்கிறேன். அதே நேரத்துல அவர் அந்த மதிப்பீடு வந்து, ஏன் இவரை நம்ம நடிகரா பாக்குறோம், இவரையும் நடிகரா தானே பாக்கணும், ஏன் சூர்யாவுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கறத வந்து நீங்க கணக்குல எடுத்துக்கணும். அகரம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. இன்னைக்கு வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 10-20 பிள்ளைங்களை மெடிசன் மருத்துவத்துறைக்கு மட்டும் மருத்துவர்களை அனுப்புறாரு. அதே மாதிரி பல்வேறு கடகோடியில இருக்கிற உண்மையா பாதிக்கக்கூடிய ஏழை மக்களை, உழைக்கும் மக்களை, அந்த எட்டா கனியா இருக்கிற கல்விய, அதுக்கு தடையா இருக்கிற பணத்தை, கல்வி கட்டணத்தை நேரடியா அகரம் ஃபவுண்டேஷன் செலுத்துது. ஏன் அவர் படிச்சுட்டு, அவர் நடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு, நான் வந்து அரசியலுக்கு வர்றேன்னு ஏன் அவர் அறிவிக்கல? என்னகிட்ட பணம் காசு இருக்கு, நான் இங்க வந்துதான் நான் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அரசியல்ல இருந்து நான் உங்களுக்கு எல்லாம் செய்யறேன்னு அவர் ஏன் வரல? தேர்தல் அரசியல் என்பது அது ஒரு விதமான மாயை. அந்த மாயைக்குள் சூர்யா சிக்கல. அவர் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறார். இப்ப அனுப்பூர்வமா ஒரு காலகட்டத்துல நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? நிச்சயமா நல்ல மனிதரை வரவேற்கிறோம். ஏன்னா கடந்த காலங்கள்ல அவர் இந்த மக்களுக்காக செஞ்சாரு. அவருக்கான அர்ப்பணிப்பு இருக்கு, நல்ல பங்களிப்பு இருக்கு. அதாவது நல்ல மனிதர் மீன்ஸ் வந்து அவரு அர்ப்பணிப்பு இருக்கு. இவரெல்லாம் வரணும் அப்படிங்கிறது வந்து மக்கள் அடையாளப்படுத்துறாங்க. இவரெல்லாம் வரணும், நல்ல மனுஷன்டா, இவரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும். இன்னைக்கு எந்தவித பதவியும் இல்லாம, எந்தவித அரசியல் கட்சியையும் சாராம, அகரம் ஃபவுண்டேஷன்ங்கிற ஒரு தன்னலம் கருதாமல் இன்னைக்கு உண்மையா இந்த மக்களுக்காக அத கண் கலங்குறாரு. அந்த பிள்ளைங்க இன்டர்வியூ கொடுக்குது, எங்க குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிற அந்த செய்தி. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபீட்பேக் இருக்கு பாருங்க, உளமாற அவர் வந்து கண் கலங்குறாரு. இந்த கண் கலங்களுக்கும் இந்த நேத்து அந்த பொண்ணு விஜய பார்த்துட்டோம் அப்படின்னு பதறினது பாருங்க, என்னங்க இது? அது மாதிரி இந்த மாதிரியான நடிகர்களை மக்கள் சொல்றாங்க இவரெல்லாம் வரணும் அப்படின்னு. ஏன் சொல்றாங்க? யதார்த்தமா தன்னுடைய நடவடிக்கையில் இருந்து ஒரு தலைவன் சுட்டிக்காட்டப்படணும். இவரு பணம் சம்பாதிச்சுட்ட, பணம் சம்பாதிக்க எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி ஸ்கிரிப்டை எழுதி, ஸ்கிரிப்டை வச்சு நடிச்சு தலைவரா வர்றது, முதல்வரா வர்றதுங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுல நடக்காது. சரி, இப்ப அவரு சனிக்கிழமை திரும்ப இதே மாதிரி நான் வந்து தேர்தல் பயணத்தை, பிரச்சார பயணத்தை எடுக்கிறேன்னு சொல்றாரு. சனிக்கிழமை சாட்டர்டே தான் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்ப இந்த சாட்டர்டே முடிஞ்சிச்சு, இதே மாதிரி அடுத்த சாட்டர்டே போகும்போது இதே மாதிரியான வரவேற்பும் கூட்டமும் அவருக்கு இருக்குமா? வரலாம், கூட்டம் வரலாம். கூட்டம் வந்து தேர்தல் அரசியலை தீர்மானிக்காது. அதுல வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு கூட்டம் தேர்தல் அரசியலை தீர்மானிக்காது. அவன் காசு கொடுக்கறான், காசு கொடுக்கல, காசு கொடுத்த கூட்டம், நாங்க காசு வாங்காத கூட்டம், எல்லா கூட்டத்தையும் நாங்க பார்த்துட்டோம்.
கிட்டத்தட்ட 30 ஆண்டு 40 ஆண்டு காலமா இந்த கூட்டத்தை பாக்குறது, அப்புறம் வந்த உடனேயே நாங்க காசு கொடுக்காம நாங்க வந்தோம்னு சொல்ற எல்லா கழுசடைகளையும் பார்த்துட்டு தான் அந்த களத்துல நாங்க நிக்கிறோம். அதுக்காக விஜய் வர்றதை வந்து நம்ம விமர்சனம் செய்ய வேண்டிய எந்த அவசியமும் விசிகாவுக்கு கிடையாது. ஆனால் இந்த விஜய் பின்னாடி போற கூட்டம் ஒரு கபலீகரமான கூட்டம். இது இந்த நாட்டுக்கு பேராபத்து. துணிச்சலா திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். எங்க கூட கூட்டணியில வந்தா ஆட்சியில பங்கு அப்படின்னு சொன்னாரு. ஆட்சியில பங்கு என்ன துணிச்சல்? ஆமா தோழா, இன்னைக்கு அதிமுகவோ திமுகவோ ஆட்சியில நாங்க பங்கு கொடுக்கணும்னு இது வரைக்கும் சொல்லல. அதாவது இது துணிச்சல்லாம் இல்ல, எங்க கட்சியோட அடிப்படை கொள்கையே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இது விடுதலை சிறுத்தையோட சொல்லாடல். இதுல என்ன துணிச்சல் வேண்டி கிடக்கு? இது எங்களோட சொல்லாடல், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இப்ப போனார் பாருங்க அவரோட கட்சியை விட்டு ஒருத்தர், அவர் பேர் என்ன, ஆதவ். அவரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருப்பாரு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. அதான் இருக்கும். இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட சொல்லாடல். இதுதான் இப்ப உழண்டுகிட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். ஒரு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு கட்சியோட கூட்டணி சேரும் போது ஒரு ஜென்ரல், ஒரு நாகரிகமான ஒரு வார்த்தையை வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற வார்த்தைங்கிறது எங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல வரல, ஆனா நாங்க சொன்னது இல்ல. இப்ப நீங்க சொன்னதாவே இருந்தாலும் இன்னைக்கு அத டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள், புதிய தமிழர் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்றாரு, எங்களுக்கு ஆட்சியில யாரு பங்கு கொடுக்குறாங்களோ அவங்களோட தான் கூட்டணி. யாரு? புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி. ஆமா, அவர் சொல்றாரு. யார்? விஜயோட போறாரு அவரு. ஆமா, விஜய் மட்டும் தானே அதை சொல்லியிருக்காரு. இப்ப அவரு தானே போக்கஸ் பண்றாரு. முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஆமப்பு இந்த வீடு விளங்காது. கிருஷ்ணசாமி போய் உறவு கொள்ற அல்லது கூட்டணி வச்சுக்கிற எந்த கட்சியும் விளங்கவே விளங்காது. இதுதான் விஜய் கட்சி வந்து ஊத்தி மூடிக்கிறதுக்கான முதல் சாட்சி. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, அவர் சொன்னதை முதல்ல ஒரு மனுஷன் மதிச்சு. ஆமா, இந்த கிருஷ்ணசாமியோட கதை பிளாப், அட்டர் பிளாப். கிருஷ்ணசாமி எங்கேயும் வாய்ப்பு கிடைக்கல, மூடிக்கிட்டு ஜெவனேன்னு இருந்தாரு. இப்ப இடையில எங்க தலைவரை எங்க கட்சிய விமர்சனம் பண்ணி அப்படி கொஞ்சம் மேல வந்தாரு. இப்ப ஆர்ப்பரிப்பான கூட்டம் வந்ததா விஜய்க்கு, உடனே அங்க ஒரு கொக்கிய போடுறாரு. நான் திருப்பியும் சொல்றேன், ஆம பூந்த வீடும் கிருஷ்ணசாமி போற கட்சியும் விளங்கவே விளங்காது. ஆக ஏதோ ஒன்னு ரெண்டு வருவாரு அப்படின்னு நம்ம நினைச்சா கூட இவர் போய் அதை ஊத்தி மூடிடுவாரு. இல்ல, இப்ப ஆதவ அர்ஜுனாவை பத்தி சொன்னீங்களே, இப்ப ஆதவ அர்ஜுனா அதிகமா அண்ணாவை பத்தி பேசுவார். உங்க கட்சியில இருக்கும் போதே அண்ணாவை மேடை பேசும்போது அவருக்கு மேடை பேச்சு வரலன்னா கூட அண்ணாவை படிச்சுட்டு வந்து அண்ணாவோட விஷயங்களை பத்தி பேசுவார். ஏதாவது சொல்லணும்னு அவர் முற்படுவாரு. ஆமா, இப்ப அந்த மேடையிலயும் தாவக மேடையிலயும் அண்ணாவை பத்தி பேசுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம், ஏன்னா ஆதவ அர்ஜுனா போறதுக்கு முன்னாடி இவரு வந்து அண்ணாவை பத்தி அதிகமா பேச மாட்டாரு. யாரு? விஜய் அவர்கள். ஆதவ அர்ஜுனா போனதுக்கு அப்புறம் அண்ணாவை தங்களுடைய கொள்கை அது அண்ணாவை வந்து வழிகாட்டி மாதிரி எடுத்துக்கிறாங்க. அண்ணாவை பத்தி பேசுறாரு, எம்ஜிஆரை பத்தி பேசுறாரு. அப்ப ஆதவ அர்ஜுனா அங்க ஒரு இன்ஃபுளுசரா தானே இருக்காரு. இல்ல, அப்படி இல்ல. முதல்ல ஆதவ அர்ஜுனா வந்து பிரசாந்த் கிஷோர் இருந்த காலத்துல எல்லாம் ஆதவ அர்ஜுனா யாருனே தெரியாது. வெளி உலகத்துக்கு தெரியப்படாதவர், அறியப்படாதவர், அறிமுகம் இல்லாதவர். அவர் தான் ஆதவ அர்ஜுனா. எப்ப விசிகாவுக்கு அவர் வந்தாரோ, எப்ப விசிகா மேடையில் அவர் ஏறினாரோ, அப்பதான் ஆதவ் அர்ஜுனாங்கிற பேரே தமிழக அரசியல்ல வந்தது, வெளியில வந்தது. என்ட்ரி கொடுத்தது நாங்க. அவரு போயிட்டாரு, போனது ஒரு வகையில நல்லதுதான் எங்களுக்கு. அப்புறம் உண்மை முகம் உடனே தெரிஞ்சுட்டு, பிகினிங்லயே நாங்க அவர் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதுக்காக தான் உள்ள என்ட்ரி ஆயிருப்பாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். ரைட். இப்ப விஜய் கிட்ட போயிருக்காரு. விஜய் கிட்ட போன வகையில யாருங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். எதுக்காக இவ்வளவு காட்டு கத்துறாங்க, இது என்ன நடக்குது, யாரோட பின்னணியில இயங்குறாங்க அப்படிங்கிறது வந்து கொஞ்ச காலத்துல எல்லாமே வெளியில தெரிய வரும். இது யாரோட பேக்கப், பிஜேபியோட பி டீமா அல்லது இது எந்த சாயத்தில இருந்து இங்க வந்து உழலுது அப்படிங்கிறது கூடிய விரைவில் தெரிய வரும். ஏன்னா எல்லா நடிகரும் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஒரு நடிகருக்கும் வெளியில தெரிஞ்சும் வெளியில தெரியாமலும் பல நல்ல செய்திகள் இருக்கு. விஜயகாந்த் எடுத்துக்கிட்டா ஏழை மக்களுக்கு
நடுத்தர மக்களுக்கு, இல்லாதவனுக்கு, அன்னாடங்காட்சிகளுக்கு பல உதவிகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பல செய்திகள் வருது. அவரு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கல. வாங்கினவங்க அடுத்தடுத்து இப்ப இறந்ததுக்கு பிறகுதான் நிறைய செய்தி அவரை பத்தி வருது. ஒரு சினிமா நடிகர் தான், ஒரு பிரஸ் மீட்டை கூப்பிட்டு கூட அந்த உதவிகளை அவர் கொடுத்துருக்கலாம். அதை அவர் விரும்பல. கொடுக்கிறது இந்த கைக்கு கொடுக்கிறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுங்கிற பாலிசியில உதவி செய்யணும், அதை மக்கள் பயன்பெறணும். அதுதான் அவரோட நோக்கமா, பிரதான நோக்கமா இருந்திருக்கு. அதே மாதிரி சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் வச்சு அதன் மூலமா பல நலத்திட்டங்கள் அவர் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஏழை எளிய மாணவர்கள் இன்னைக்கு சங்கடம் இல்லாம படிக்கிறாங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலா இருக்கு. 2 அஜித் அவரு அதுக்கடுத்து அவரும் வெளியில தெரியாம நிறைய உதவிகள் செய்யறாரு. இந்த பாலா அவரு நிறைய செய்யறாரு. அவர் வாங்குற சொற்ப சம்பளத்துல நிறைய ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. ஒருத்தனை இன்னைக்கு பார்த்தா அடுத்த நாள் போய் அவன் வீட்டு கதவை தட்டுறாரு. இது மாதிரி நிறைய உதவிகளை அவரு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நடிகர்கள் வரிசையில எல்லாரும் அவங்கவுங்களுக்கான உதவிகளை நிறைய செய்யறாங்க. விஜயை பத்தி ஏதாவது ஒரு செய்தி இருக்கா? அவருக்கு உதவி பண்ணாரு, இவருக்கு உதவி பண்ணாரு, அவரை பார்த்தாரு, இவரை பார்த்தாருன்னு குறைந்தபட்சம் நடிகர்களுக்கு டிக்கெட்டை கூட அவர் இலவசமா அவர் படிச்ச இடத்துல கூட இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படிதான் அவரோட கதை. அது மாதிரி இவரு போய் தமிழகத்தோட நான் முதல்வரா வரப்போறேன், நான் இந்த மக்கள் இது அவரை குறை சொல்லி புண்ணியம் கிடையாது. இளைஞர்கள் காட்டு மிராண்டி கும்பல் மாதிரி போறான். மாறணும். பின்னணி வேற ஏதாவது இருக்குன்னு நிச்சயமா இருக்கு தோழர. நிச்சயமா. அதாவது இவ்வளவு பரபரப்பா இவ்வளவு ஒரு திட்டம் இல்லாமதான் வர்றாரு. இருந்தாலும் ஏதோ ஒரு பேக்கப் இருக்கு விஜய்க்கு. அது என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கும்பலோட ஒரு குச்சியா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். எல்லாரும் பி டீம்ங்கறாங்க, நீங்க பிஜேபி கும்பலோட ஒரு குச்சி. எரியிற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லி? எரியிற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லி? இதுவும் ஒரு கொல்லி. ஏற்கனவே இந்திய ஒன்றியத்துல எரிச்சு நாசமா போச்சு இந்த நாடு. அடுத்து இந்த குச்சி வந்திருக்கு. எதை நாங்க நம்புறது? எல்லாம் அப்படிதான். நம்பி நம்பி இந்த தமிழ்நாடு மக்களும் சரி, இந்திய மக்களும் சரி வீணா போயிட்டோம். புதுசா இது என்ட்ரி ஆயிருக்கு. என்ன பண்ண போதோ, என்ன திட்டத்துல இருக்கோ யாருக்கு தெரியும். விஜய் அவர்களுடைய வருகை, அரசியல் பிரவேசத்தை நீங்க எப்படி கருதுறீங்க? இதுக்கு நீங்க என்ன உங்களுடைய மைய கருத்தா இருக்கு? விஜய் அரசியலுக்கு யார் வேணாலும் தமிழக அரசியல்ல வரலாம். அதுல ஒன்னும் நமக்கு எதிர்ப்பு கிடையாது. அவர் வர்றத வரவேற்கிறோம். ஆனா அவர் வரும்போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களோட கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்றாரு. சரி, ரைட்டு. இப்பதான் நியூ என்ட்ரி, இப்பதான் வர்றீங்க நீங்க இந்த அரசியல் தளத்திலேயே இப்பதான் புது அறிமுகம். நீங்க நாங்க அரை நூற்றாண்டு காலமா போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற அடிப்படையில ஏன் இந்த நாட்டை ஆள்றதுக்கான தகுதி தலைவர் திருமாவளவனுக்கு இல்லையா? என்ன அரை நூற்றாண்டு காலமா தியாக தலைவரா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மக்களோட அனைத்து கஷ்ட நஷ்டம் பிரச்சனைகள் அனைத்து விதமான ஒடுக்குமுறைக்கு முகம் கொடுக்கிற எழுச்சி தமிழர் அவர்களை தமிழகத்தோட முதல்வரா தாவே காக்கிறதுக்கு முன்னோருமா? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னா அதானே. நாங்க சீனியர். நாங்க இந்த களத்துல அரை நூற்றாண்டு காலமா நிக்கிறோம். தலைவருக்கு தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. இன்னைக்கு இந்த மக்களை மானசீகமா நேசிக்கிறாரு. இந்த மக்களோட விடுதலையை மானசீகமா நேசிக்கிறாரு. இந்த மக்களோட மக்களா இன்னைக்கு களத்துல நின்று போராடுறாரு. எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சமூகமோ, குறிப்பிட்ட சாதியோ, குறிப்பிட்ட மதமோ தடை கிடையாது. இன்னைக்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வழியாக இந்த ஆட்சியை நடத்தணும், இந்த இந்திய மக்கள் ஆட்சி பீடத்துக்குள்ள அமரணும் அப்படின்னு சொன்னா, இந்த விஜய் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிற அடிப்படையில தலைவர் எழுச்சி தமிழருக்கு தமிழக முதல்வர் பதவியை விட்டு கொடுக்கவோ அல்லது கொடுக்கவோ தயாரா இருக்காரா? அதுக்கான தகுதி எங்கள்கிட்ட இருக்கு. மொத்தத்துல இது மாதிரி ஏன் நீங்க இப்ப வைக்கிற கேள்வி பாயிண்ட் நான் எப்படி எடுத்துக்கலாம்னா, சூர்யா மாதிரி நடிக்கும் போதே உதவி செய்ய மனமில்லாத ஒருவர், அப்பயே உதவுற குணமில்லாத ஒரு நபர், அப்ப எல்லாம் சுயநலமா இருந்துட்டு இப்ப திடீர்னு அரசியலுக்கு நான் வரேன், நான் சம்பாதிக்க வரல அப்படின்னு சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுல திடீர்னு இந்த இளைஞர்களை இதுவரைக்கும் ஒரு நல்ல வழி திரையில காட்டாத ஒரு நபர் இது இனிமேல காட்ட போறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதா நான் எடுத்துக்கிறேன். ஆமா, உண்மையிலே உங்க நேரத்தை ஒதுக்கி மிக அருமையாக இன்றைக்கு புதுசா அரசியலுக்கு வந்திருக்கிற இந்த சூழல்ல, இந்த அரசியல் சூழல் தமிழக அளவுல எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா சொன்ன உங்களுக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.